السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ادعوا ربكم تضرعا وخفيا. சதகல்லாஹுல் அலீம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் பெரும் கிருபை கொண்டும் என் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலில் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துஆ பரக்கத் கொண்டும் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு வந்து லைலத்துல் கத்ர் இரவுல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விதியை கூட மாத்தி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. விதி விஷயமா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குன்னா கூட நம்ம கேட்டா நம்மளுக்கு அல்லாஹ் நிச்சயம் மாத்தி கொடுப்பான். ஏன்னா விதியை எழுதிய அல்லாஹ் ரஹமத்தை கொண்டு அதை முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டான். இதான் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், உங்களுக்கு மாத்த முடியாதுன்னு சொல்லல. நம்ம கையேந்தி கேட்டா அதுல எதுவும் சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு அல்லாஹ் அதை மாற்றி வைக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ நாம வந்து துவாவுடைய சிறப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்ப்போம்மா. துவான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றானே, உதுஉ ரப்பக்கும் சொல்றான். அல்லாஹ் வந்து தாழ்மையோடும் பணிவோடும் என்கிட்ட நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்றான். ஏன் நமக்கு என்ன வேணும்னு அல்லாஹ்க்கு தெரியாதா? அப்புறம் எதுக்கு அல்லாஹ் கேட்க சொல்றாமா? ஒரு விஷயம் நம்ம உணர்ந்துக்கிறோம். என்ன எனக்கு என்ன தேவைன்னா அல்லாஹ்க்கு தான் எல்லாமே தெரியுமே. எனக்கு பிரச்சனை வருது என்னன்னா, ரப்பு பார்க்காமையா இருக்கிறான், அவன் தான் நல்லா பார்த்துட்டு இருக்கானே. உலகத்துல எல்லாரும் பார்க்கறத விட அவன் நல்லா பார்க்கறானே. நான் மனசுக்குள்ள ஓட்ட சின்ன சின்ன கவலையும் அல்லாஹ் அறிஞ்சிட்டு இருக்கானே. அப்புறம் ஏன் என்னை கேளுன்னு சொல்றான்? கேளுங்க கேளுங்க கேளுங்க, உதுஉ என்னை கூப்பிடுங்க, என்ன அழைங்க. அல்லாஹ் சொல்றானா இல்லாமா? உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். நீங்க என்னை கூப்பிடுங்க, என்று கேளுங்க. நான் எப்போ நீங்க கேட்க மாட்டீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நான் உடனே உங்களுக்கு பதில் கொடுத்துடுவேன். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் பதில் கொடுத்துருவேன். ஏன் அல்லாஹ் கேளுங்கன்னு சொல்றான்? இதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அம்மா நாம வந்து இந்த உலகம் வந்து ஒரு மர்மமான பரிட்சமா. எங்கிருந்து வந்தோம்னு தெரியாது. எந்த இடத்துக்கு போக போறோங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இப்ப நமக்கு பார்க்க முடியாது. நம்மள யார் அனுப்பிச்சாங்கிறத கண்ணுக்குள்ள நம்ம இப்ப ஊனக்கண்ணால பார்க்க முடியாது. எதுவுமே நம்மளால பார்க்க முடியாது. ஆனா உணர முடியும். அல்லாஹ் இருக்காங்கிறத கண்டிப்பா உணராம இருக்க முடியாது. உணர முடியும். ஆனா அதெல்லாம் நம்ம கண்ணுல பார்க்க முடியாது. ஆனா நம்பணும். எல்லாத்தையும் நம்பணும். இந்த உலகத்துல கண்ணாத கண்காட்சி வரும். கண் கொள்ளாத காட்சி வரும். அதுல மயங்கக்கூடாது. போயிருவோம்னு ஒரு வாழ்க்கையை வாழணும். போயிருவோம், இந்த உலகத்துட்டு போயிருவோம், நம்ம இந்த உலகத்து நிரந்தரம் கிடையாது, நம்ம இந்த உலகத்துட்டு போயிருவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடையும் வாழணும். இது நம்ம ஒரு வித்தியாசமான பரீட்சையா இருக்குல்லம்மா. இதுல நம்ம வந்து மயங்கி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சாதனம், அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை தான் துவா கேட்கிற வாய்ப்புன்னு சொல்லுவேன். ஒருவேளை இந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்காம உனக்கு நிர்ணயிச்சதுதான் உலகத்துல நீ போ, அதை பட்டு வாழ்ந்துட்டு அப்படியே போன்னு சொல்லி இருந்தா நம்மள நிறைய பேர் ஏமாந்து போயிருப்போமா. அல்லாஹ் கொடுத்திருக்க இந்த வாய்ப்பு இருக்கு பார்த்தீங்களா? அதான் நபிசாசம் சொல்லுவாங்க, துஆ முஹுல் இபாதா. துஆ என்பது அமல்களுடைய மூளை. இதுலயும் நிறைய இப்ப குழப்பம் வந்துருச்சுமா. அப்படி துஆ கேட்கணும், இப்படி அல்லாஹ் துஆ கேட்கறத நேசிக்கிறான், அவ்வளவுதான். நீ யாரா இருந்தாலும் சரி, நீ என்கிட்ட கேளு, நான் உன்னை நேசிக்கிறேன். நான் நீ கேளு, உனக்கு என்ன வேணுமோ நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன். அது நீ கேட்டின்னு சொன்னா உனக்கு என்ன வேணுமோ அதை நபிசுலாசமும் அதான் சொன்னாங்க. உனக்கு வெக்கப்படாத, இதை கேட்கலாம், எனக்கு ஒரு மாளிகை கேளு, பல்லட்ட கேளு. மாளிகைக்கு மேல இன்னொரு மாளிகை வேணுமா கேளு, மறுமையில வேணுமா கேளு, வெக்கப்படாத. உனக்கு என்ன வாழ்க்கை, புள்ள வேணுமா, இன்னைக்கு ஒரு பிரியாணி சாப்பாடு வேணுமா, எது வேணாலும் அல்லாஹ்ட்ட கேட்டு பழகணும். அது சிறு வயசுல இருந்து, அதாவது மனிதனுடைய அறிவு வளர்றதுக்கு முன்னாடி ஆசை வளர்ந்துருமா. குழந்தையா பிறக்கிறோமா இல்லையா, முதல்ல குழந்தைக்கு அறிவு வளராது. அது என்ன செய்யும், கலரை அப்படியே சுத்தி சுத்தி பார்க்கும். கலர் போட்டு சேலை யாராவது கட்டிட்டு போனாங்கன்னா அந்த குழந்தை அப்படியே திரும்பி 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 பார்க்கும். அப்ப ஆசை தான் முதல்ல வளருது. அதனால அறிவு அது மிகச்சிருதுமா. அந்த அறிவை வந்து ஆசை மிகச்சிருது. அந்த ஆசையை குறைச்சு அறிவை மேலோங்க வச்சு துவாவை நம்ம கையெடுத்தோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அந்த வாழ்க்கையில் நம்ம ரொம்ப பெரிய சிறப்பு அடையலாம். இந்த துவாவுடைய மகிமைய அல்லாஹ்வால சபிக்கப்பட்ட ஷைத்தான், நல்லா ஞாபகம் பண்ணுங்க, அல்லாஹ் வந்து சைத்தானை சபிச்சிருக்காமா. அவ்வளோ கோவப்பட்டிருக்கான் அல்லாஹ். எவ்வளவு கோவப்பட்ட அல்லாமா, நீ வந்து கியாமத் வரைக்கும் சபிக்கப்பட்டவனா போயிருவ அப்படின்னு அல்லாஹ் அவ்வளவு கோவப்பட்டா ஷைத்தானை பார்த்து. அந்த கோவப்பட்ட ஷைத்தானுக்கு துவாவுடைய வலிமை தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரியுமாம்மா? இப்ப பாருங்க, இப்ப நம்மளே நம்ம புள்ள வருது, புள்ள வந்து தப்பு பண்ணியிருக்கான் புள்ள, அட்டி வாங்க வர போறப்ப புள்ள வந்து அம்மா நாளைக்கு டூருக்கு காசு வேணும்னு கேட்பானா? கேட்காது இல்லம்மா. ஐயோ அம்மா இன்னைக்கு இருக்கிற கோவத்துக்கு இன்னைக்கு நம்மள எதுவுமே கேட்க முடியாது, அம்மா கொடுக்கவே மாட்டாங்க இன்னைக்கு, அப்படித்தானே நினைப்பாங்க. அம்மா அல்லாஹ் வந்து சஜிதா பண்ண சொல்லிட்டான். ஷைத்தான் அபா மறுத்துட்டான். வஸ்தக்பர பெருமை அடிச்சுட்டான். கான மினல் காஃபிரின் காஃபிர் ஆயிட்டான்னு அல்லாஹ் சொல்லிட்டான். லானத் பண்ணிட்டான் அல்லாஹ். நீ லானத் ஆயிட்ட, நீ போயிடு, நீ உனக்கு வந்து இங்க வந்து கியாமத் வரைக்கும் நீ லானத் செய்யப்பட்டவன் தான் நீ, அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா அனுப்பிட்டான்.
அந்த நேரத்துல ஷைத்தானுக்கு இவ்வளவு கோபமா அல்லாஹ் இருக்கிறப்பையும் ஷைத்தானுக்கு தெரியுது, நான் அல்லாட்ட கேட்டா எனக்கு அல்லாஹ் கொடுத்துருவான். அவன் கேட்கிறான், என்ன சொல்றான்னா, அல்லாஹ் இந்த இந்த ஆதமுடைய பிள்ளை ஆதத்தால தானே இந்த மாதிரி ஆகி போயிட்டேன் நானு. அப்ப ஆதம் மட்டும் சந்தோஷமா இருப்பான், நான் மட்டும் இப்படி கஷ்டம் சாபத்திலே நான் இருப்பேனா? அதனால நான் மௌத்தா போயிடக்கூடாது, கடைசி ஆதமுடைய மனுஷன் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஆயுசு கொடு. அதாம்மா ஆச்சரியமா இருக்குமா? அவன் கேட்கிறான், எனக்கு நீ அவகாசம் கொடு அல்லாஹ். அப்ப அவனுக்கு இவ்வளவு கோவத்திலையும் அல்லாஹ் நம்ம கேட்டதை கொடுத்துருவான்னு தெரியுது. இப்படி கேட்டவன் வேற மாதிரி கேட்டிருக்கலாம், அல்லாஹ் மன்னிச்சுக்கன்னு கேட்டிருந்தா பிரச்சனையே ஓஞ்சிச்சு. ஆனா அவனுக்கு பெருமை அவனை கேட்க விடல. அவனுக்கு அதை கேட்கிறான். அவன் எப்படி கேட்கிறான், எனக்கு கடைசி ஆத மனுஷன் அல்லாஹ் பிடிச்சுக்கோ வச்சுக்கோ. அல்லாஹ் ஆதத்துக்கு மட்டும் பிள்ளைக்கு மேல புள்ள பிறக்கும், எனக்கு மட்டும் நான் ஒரு ஆளா நிப்பேனா? ஆதத்துக்கு ஒரு புள்ள பிறக்கும், உனக்கு ஒரு புள்ள பிறக்கும், பிடிச்சுக்கோ. ஆதம் மட்டும் ஆதத்துடைய பிள்ளைக்கு மட்டும் சொர்க்கத்துல நிறைவாங்க, நான் மட்டும் நரகத்துல நிறைவேனா? எனக்கு வேகமா நான் வேலை செய்யணும், போ ஆதத்துடைய பிள்ளையோட நான் ரத்த நாளங்கள்ல ஓடு. ஆதமத்தா பாத்துக்கிட்டே இருக்கான், இவன் பாட்டு வரிசையா கேட்டுட்டே போயிட்டான் எல்லாத்தையுமே. நம்ம அத்தாக்கு பொறுக்குமா? அவங்க அழுகுறாங்க, அல்லாஹ் ரப்பு இது என்ன அல்லாஹ் இப்படி கேட்டுட்டான், நான் என்ன செய்வேன் ரப்பு? ஆதத்துடைய பிள்ளைகளை என் பிள்ளைங்க பாவம் இல்லையா அல்லாஹ், என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்வேன்? அப்ப அல்லாஹ் சொல்றான், ஒரு நன்மை எழுதுனா 10 நன்மையா மாத்துவேன், ஒரு பாவம் எழுதுனா ஒரு பாவம் தான் எழுதுவேன், சைத்தானுடைய தூண்டுதல்ல. பாவம் செய்யாம இருக்கட்டும். மறுபடியும் அழுகுறாங்க, அவன் நிறைய பிள்ளை சந்ததிகள் அதிகமா அடிமையா அல்லாஹ் அவனுக்கு. ஒரு 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 அப்ப சொல்றான் அல்லாஹ், ஒரு சைத்தானோட ஒரு மலக்கையும் சேர்த்து நான் இணைக்கிறேன் நான். மறுபடியும் கேட்கிறாங்க, நம்ம அத்தாவும் துவாவுடைய வலிமையை உணர்ந்து கொண்டவங்க இல்லையாமா? தௌபாவே துவா மூலமா கேட்டு வாங்கிட்டவங்க இல்லையா அவங்க? அவங்க கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இது என்ன அல்லாஹ் அநியாயம், இவன் இவ்வளவு வேகமா வேலை பார்ப்பானே, என் பிள்ளைங்க நரகத்துக்கு போயிடுவாங்களே அப்படின்னு சொல்றப்ப அல்லாஹ் லா தக்கனத்தும் ரஹமத்தில்லா, ரொம்ப ஆதரவு இழந்து போயிடாதீங்க, நான் இருக்கிறேன் உங்களுக்கு, நீ கேட்டீங்கன்னா நான் கொடுக்குறேன், கையேந்தி கேளுங்க அப்படின்னு நமக்கு துவாவுக்குரிய வாய்ப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறான். ஆரம்ப காலகட்டத்தில இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ் கிட்ட எப்படி கேட்டாங்கிறத குரான்ல பதிவு பண்ணி வச்சிருக்கான் அல்லாஹ். ஏன்னா கேட்டுதான் வாங்கினாங்கிறத சொல்லி கொடுக்குறான் அல்லாஹ். சும்மா ஒண்ணு யாரும் எதையும் வாங்கிடல, எல்லாத்தையும் அல்லாட்ட கேட்டாங்க, காலங்காலத்துக்கு கேட்டாங்க, கொஞ்ச நாள் கேட்கல, அவ்வளோ காலம் கேட்டாங்க, கேட்டு கேட்டு கேட்டுதான் அல்லாட்ட வாங்கினாங்க நபிமார்களா இருந்தாலுமே. ஜக்கரியா நபி எப்படி பண்ணாங்க, எப்படி துவா கேட்கறதுக்கு என்ன தெரியுமாமா? லாஜிக் இல்லாம துவா கேட்கணும், அதான் அல்லாஹ் நம்ம கத்து கொடுத்துருக்கு. லாஜிக்னா என்னன்னா, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு துவா கேட்கறது ஒரு வகை. என் பிள்ளை பரீட்சை எழுத போயிட்டான், நீட் பரீட்சை எழுதி போயிருக்கான், அப்போ அந்த பரீட்சை எழுத போறப்போ எழுதிட்டான், நல்லபடியா எழுதிட்டான், அல்லாஹ் நான் நல்ல மார்க் கொடுன்னு கேட்கறது ஒரு மாதிரி. என் பிள்ளை ஒரு 8வது தான் படிக்கிறான், என் சந்தர்ப்பமே இல்லை, என்ன பார்க்க போதுன்னு தெரியாது, ஆனா அல்லாஹ் நான் எனக்கு நம்பிக்கை இருக்கல்ல, எப்படியாவது என் பிள்ளை நல்லா படிச்சு என் பிள்ளை டாக்டர் ஆகும். லாஜிக் இல்ல, உன் வசதிக்கெல்லாம் உன்னால படிக்க முடியுமா? எதுவா இருந்தாலும் அல்லாட்ட கேட்கலாமா? அல்லாட்ட கேட்க சொல்லுது லாஜிக் இல்லாம. சரி லாஜிக் இல்லாம அப்படி யாராவது கேட்டிருக்காங்களான்னு கேட்டா அல்லாஹ் அதையும் குரான்ல போட்டு காமிக்கிறான். எப்படி கேட்கிற அல்லாஹு தாலா, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹாஜரா அம்மாவை கூட்டி கொண்டு போய் பாலைவனத்துல விட்டுட்டாங்க. அந்த பாலைவனம் அல்லாஹ் வாதின் கைரி சரின்னு சொல்றான், புல்லு கூட முளைக்காத பாலைவனம், மோசமான பாலைவனம், வறண்ட பாலைவனம். அப்பேற்பட்ட பாலைவனத்துல கொண்டு போய் விட்டுட்டாங்க. விட்டு முடிச்சுட்டு வரப்போ துவா கேட்கிறாங்க, அல்லாஹ் விட்டுட்டு வந்துருன்னு சொல்றான். விட்டுட்டு வர்றாங்க. அப்ப துவா அல்லாஹ் இப்படி கேட்டிருக்கலாம், என்ன அவங்க கேட்டிருக்கலாம், என்ன கேட்டிருக்கலாம், அல்லாஹ் தனியா விட்டு வரையெல்லாம் நீ பாதுகாத்துக்கோ அப்படின்னு கேட்டிருந்தா அது எல்லா மனுஷரும் கேட்கறது, அல்லாஹ்வுக்கா தியாகம் செய்யறாங்க, ஒரு மனித இயல்பா அப்படி கேட்டிருக்கலாம். அவங்க நின்று கேட்கிறாங்க, என்ன தெரியுமா சொல்றாங்க, அல்லாஹ் இதை இந்த அதாவது அவங்க கேட்கிற துவா பார்த்தீங்களாமா, அது பொட்டல் வெளி, அது ஒரு கிராமம் கூட இல்லை. கிராமம்னா கூட என்ன இருக்கணும், ஒரு 4 வீடு இருக்கணும், 4 மனுஷங்க இருக்கணும், ஒரு ஏதாவது இருக்கணும். அல்லாஹ் அவங்க அல்லாட்ட கேட்கிறாங்க, ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா வர்சுக் அஹ்லஹு மின ஸமராத். அம்மா இந்த துவா நமக்கு எல்லாருக்கும் துவானா எப்படி கேட்கணுங்கிறதுக்கு உதாரணமா இந்த துவாவே இருக்குமா? என்ன எப்படி தெரியுமாமா? அல்லாஹ் இந்த நகரத்தை, இது என்னதுமா நகரமா, அது சிட்டியா, பலதுனா என்ன, நகரம், சிட்டி அரபிக்ல. கிராமத்துக்கு கரையாங்கிற வார்த்தை இருக்கு, அது கரையாவும் இல்ல, அது இதுவும் கிடையாது, ஒரு வாது பள்ளத்தாக்கு கைரி சரி, அதையும் அல்லாவே சொல்லியிருக்கான். அவங்க சொல்றாங்க இது நகரமாக்கு, முததுவா கேட்டான், இது ஒரு சிட்டி ஆகணும் அல்லாஹ், இது ஒரு நகரமா இருக்கணும். அந்த நகரம் எப்படி இருக்கணும், பெத்த பிள்ளையும் பொண்டாட்டியும் விட்டுட்டு வர்றாங்க, அங்கெல்லாம் மலைப்பாம்புகளும் காட்டு நரி ஓநாய்களும் வந்துட்டாலே முடிச்சு போச்சு கதை. கொள்ளையர்கள் அப்பயும் எங்கிட்டாவது வந்தாங்கன்னா கொள்ளையர்கள் தான் வருவாங்க. எப்பேற்பட்ட ஆபத்து, ஒரு பொம்பளை பிள்ளையை விட்டு வராங்க, ஒரு ஆம்பளை பிள்ளைய, ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை பிள்ளையை விட்டுட்டு வர்றாங்க. கேட்குறாங்க, இது பயம் இல்லாம ஆக்கியா அல்லா, இந்த ஊர் எப்படி இருக்கணும், நகரமாகணும். நகரம்னு வந்தாலே அங்க பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனை இருக்கு. இப்ப இளையாங்குடியில நைட்ல ஒரு 11 மணிக்கு போற மாதிரி மெட்ராஸ் சிட்டில நம்ம போயிட்டு வர முடியுமா?
பயமா இருக்குமா இல்லையாம்மா? கொஞ்சம் நமக்கு பயம் இருக்கும். ஐயோ என்ன இருக்குமோ தெரியும். ரோட்ல நடக்கிறப்பவே எவன் ஆட்டோக்காரன் இடிச்சிருவான்னு கையை ஒதுக்கி வச்சுட்டே போற மாதிரி இருக்கும். அப்படி வரும், அப்படி இடிக்கிற மாதிரி வருவாங்க. நம்ம மாதிரிலாம் அங்க இருக்க முடியாது. அப்போ அந்த நகரமும் எப்படி இருக்கணும்? ஆமினாவா இருக்கணும், அச்சமற்று இருக்கணும். அப்புறம் கேக்குறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, இதுதான் ரொம்ப அற்புதம்மா. இன்னொரு இடத்துல இறைச்சி, அவன் கேட்ட துவாமா, இறைச்சியும் பழமுமா சாப்பிடணும். அம்மா இன்னைக்கு வரைக்கும் அரபு மக்கள் எப்படி சாப்பிடுறாங்க தெரியுமாம்மா? இறைச்சி அவங்களுக்கு ஒண்ணுமே செய்யாதுமா. ஆச்சரியமா இருக்கும். அதான் சொல்லுவாங்க, எங்க இந்த பிள்ளைங்க போய் சொல்லுவாங்க, எப்படிதான் அவங்களுக்கு வந்து உடம்புக்கு ஒத்துக்கிறதோ தெரியல, தினம் இறைச்சி சாப்பிடுறாங்க அப்படின்னு ரொம்ப பெரிய அளவுல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ற மாதிரி தெரியல, அவங்களுக்கு ஒத்துக்கிறது. கேட்ட துவா அடைச்சு வச்சுமா. ஒரு ஆட்டை முழுசா அறுத்து ஒரு குடும்பம் உட்காந்து சாப்பிட்டு தூக்கி போடுவாங்களாம்மா. அப்படி உட்காந்து சாப்பிடுறாங்க, அப்படிலாம் சாப்பிடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நான் கூட கேட்பேன், ஏதாவது அவங்க அந்த கொழுப்பு கரையிறதுக்கு ஏதாவது கூட ஏதாவது டிஷ் சாப்பிடுறாங்கன்னு பாருங்க அப்படின்னு கேட்பேன். ஒரு பாரம்பரியமா ஏதாவது சாப்பிடுவாங்களா இருக்கும். அவங்களுக்கு அல்லாஹ் அந்த துவா பரக்கத்துமா. இறைச்சியிலையும் பழத்திலையும் எப்படி இதை கேட்டிருப்பாங்க? அதுதான் சொல்றாங்க. அதான் அல்லாஹ் அந்த துவாவை எது கத்து கொடுத்துருக்காங்க. இங்க பாரு, நடக்குமா நடக்காதா நீ நினைக்காத, என்கிட்ட கேட்கறத கேளு, அதை கொடுக்கறது என் பொறுப்பு. இன்னைக்கு மக்கா சிட்டி யாருக்கா இல்லையா? இன்னைக்கு ரமலான் நேரத்துல அனுப்புறாங்கம்மாங்கிறது லைவா வீடியோ அனுப்புறாங்க. அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய சிட்டி, எத்தனை லட்சக்கணக்கான பேரு, அத்தனை லட்சக்கணக்கான பேரு. இன்னைக்கு இல்லையாங்குள்ள ஒரு 10 லட்சம், ஒரு 20,000 பேர் வந்து இறங்கிட்டாங்கன்னு வைங்களேன். கொடுக்க லாட்ஜ் இருக்கா நமக்கு? அப்படியே கொடுத்தாலும் இங்க இருக்க 2 லாட்ஜ்ல அந்த ரூம் எப்படி இருக்கும்? அவன் எப்படி வச்சிருக்காங்க? லாட்ஜ் எப்படி வச்சிருக்காங்க? அங்க பூரா 5 ஸ்டார் ஹோட்டல், நடக்கிறதுல ரத்தன கம்பளம் எப்படி இருக்கு? போயிருப்பீங்களா தெரியுமில்ல, அங்க இருக்க லாட்ஜ் எப்படி இருக்கும்? அரண்மனை மாதிரி லாட்ஜ், அரண்மனை மாதிரி ஒவ்வொரு லாட்ஜும் இருக்குமா. சாப்பாடு எப்படி கிடைக்குது, பழம் எப்படி கிடைக்குது? அம்மா பழத்தை எல்லாம் பார்த்தா உலகத்துல அந்த பழங்கள் எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோம்மா. உலகத்துல நான் அத்தனை பழங்களும் உங்க பழக்கடைகள்ல வச்சிருப்பாங்க. வெறும் பேரிச்சம்பழம் மட்டுமா கிடைக்குது? பாலைவன பழம் மட்டுமா கிடைக்குது? நம்ம நாட்டுல கிடைக்கும் எல்லா பழமும் எல்லா காலமும் கிடைக்குதுமா. மாஷா அல்லா, மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ். அப்பேற்பட்ட அதுதான் துஆ அல்லாஹ் கத்து கொடுக்குறான். துஆனா என்னன்னா, நீ கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிக்கிறதுக்கு பேரு துஆ கிடையாது. கிடைக்காதுன்னு உனக்கு மனசு சொன்னாலும் ஏன் அல்லாஹ்வால கொடுக்க முடியும்னு கையேந்தி கேளு. ஏன் அல்லாஹ்வால கொடுக்க முடியும், அவன் கொடுத்துருவான் எனக்கு அப்படின்னு நினைச்சு கேளு. அதான் சொல்லுவாங்க, ஹஜ்ஜுக்கு போறதுக்கு நாங்க வந்து எங்களால காசு கேளுமா, அல்ல கொடுப்பான் அல்ல. எங்கள்கிட்ட அவ்வளோ காசு எங்கெங்க இருக்கு? இப்ப எல்லாம் 6.5 லட்சம் இருந்து 12 லட்சம்ங்கிறாங்க ஒரு ஆளுக்கு ஹஜ்ஜுக்கு. எங்களுக்கெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. நினைச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்ல, அதை கேளு. அது கொடுக்கறது அல்லாவோட நாட்டம். அவன் எப்படி கொடுப்பானோ அப்படி கொடுத்துருவான். அவனுக்கு எப்படி கொடுப்பானோ அது தெரியாது. இதுல திருப்பூர்ல ஹோட்டல்ல கழுவிக்கிட்டு இருந்தார் ஒருத்தர். அவர் என்ன செய்வாராம்? தினம் கேட்பாராம், ஹஜ்ஜுக்கு போகணும், ஹஜ்ஜுக்கு போகணும், ஹஜ்ஜுக்கு போகணும். கஷ்டப்பட்டு சேர்த்து 60 ரூபா சேர்த்தாராம். இந்த காலம் இல்லம்மா, அந்த காலம். இது புக்ல எழுதி 40 அவரே எழுதியிருக்காரு வரலாறு. 60 ரூபா சேர்த்தாராம். சேர்த்து முடிச்சு என்ன பண்ணிட்டாராம்? எப்படியும் ஹஜ்ஜுக்கு போயிடணும். அப்பெல்லாம் மும்பைல இருந்தா கப்பல் கிளம்புமா. மும்பைக்கு போயிட்டாராம். வெள்ளக்காரன் காலம். மும்பைக்கு போயிட்டாரு. மும்பையில போய் என்ன பண்ணிட்டாரு? இறங்கிட்டாரு. மும்பையில போய் இறங்கிட்டு காசு தீர்ந்துருச்சு. மிச்சம் இருக்கிறது ஒரு 10 ரூபாயோ என்னமோ தான் வச்சிருக்கிறாரு கையில. அங்க வந்து வெள்ளக்கார தோரம் உட்காந்துருக்கான். கப்பல் கிளம்ப போகுது ஜித்தாக்கு. இந்த கப்பல் தான் ஜித்தாக்கு போகுதுன்னு சொல்றாங்க. ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டே உட்காந்து அழுதுகிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவரு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இவரை பாக்குறாரு, அந்த கப்பலை பாக்குறாரு. அப்ப அந்த கப்பல்ல அங்க சொல்றாங்க, இவர் தான் கப்பலுக்கு ஓட்டுறவர், கப்பல் ஓட்டுறவர், முதலாளி மாதிரி அப்படி சொல்றாங்க. உடனே அவர்கிட்ட போய், ஐயா நான் மக்காவுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், என்னை கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவர் சொல்ற, மேலையும் கிளையும் பாக்குறாரு. இவர் ஃபக்கீரா அழுக்கு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காரு. இவருக்கு ஹோட்டல் தொழிலாளி தானேமா. அவர் சொல்றாரு, உனக்கு ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசையா இருக்குது அப்படின்னு கேட்டு, கையில என்ன வச்சிருக்க? சில்லற காசு எடுத்து காமிக்கிறார். இதுதான் வச்சிருக்கிறேன் என் கையில அப்படிங்கவும் அவர் கேலி பண்றாரு. இப்படின்னா தூரத்துல ஒரு கல்லு கிடக்குது. கடல் கடற்கரை ஓரத்துல பெரிய பெரிய கல் இருக்கும்லமா, உன்னால முடிஞ்ச அந்த கல்லை தூக்கி தலையில வை, உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறாரு. முடியாதுன்னு சொல்லிருக்கலாம், அவனுக்கு கிண்டல் பண்ணணும்னு ஆசை. இவருக்கு மனசுல இருந்த உத்வேகம் விறுவிறுன்னு ஓடினாருமா. அந்த கல்லை நகட்ட கூட யாராலையும் தூக்கி நின்றுட்டாருமா. அதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி வா, அங்க வந்து கப்பல்ல கக்கூஸ் கழுவுற வேலைதான் இருக்கு, முடியுமா உன்னால? தாராளமா சரி, அதனால ஒண்ணு போறாரு. நைட் எல்லாம் காலைல எந்திரிச்சு ஃபுல்லா கக்கூஸ் எல்லாம் கழுவிடுவார். நீட்டா கழுவிட்டு குளிச்சுட்டு ஒரு துணிமணியை மாத்திக்கிட்டு உட்காந்தாருன்னா உட்காந்து குரான் ஓத ஆரம்பிச்சிருவாரு. இவர் குரான் ஓதுற சத்தம் அந்த மாலுமிக்கு கேக்குது. அவர் மனசு என்னமோ பண்ணுது. இவர் என்ன பாட்டு பாடிட்டே இருக்காரு, அது என்ன பாட்டுன்னு கேட்டுட்டு வானா, இதற்கு இந்த பாட்டை நான் கேட்டதே இல்லை அப்படிங்கிறாரு. கேட்டா அவர் வராரு. அவர் வந்து கேட்கிறாரு. கேட்டா, நீங்க வந்து லா இலாஹ இல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, உங்களுக்கும் அது அந்த இன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறார். லா இலாஹ இல்லா முஹம்மது சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்சு அந்த குல் வல்லாஹ் சூரா மட்டும் கத்துக் கொடுக்குறாரு. அதை கத்துக்கிட்டாரு அவர். பக்கத்துல இருக்கவர் சொல்றாரு, நீங்க முஸ்லீம் ஆயிட்டீங்க தெரியுமான்னு கேட்டா, முஸ்லீம் ஆயிட்டேனா? நானா? ஆமா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த வேர்டு, இது சொன்னீங்கன்னா முஸ்லீம் தான்.
அப்படின்னு சொல்றா. அது என்னவோ ஒரு மனசுல பண்ணுது. கடைசியில் கரெக்டா ஜித்தா வந்து இறங்கினோடனே தன்னுடைய பொறுப்பை அசிஸ்டன்ட் கேப்டன் கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த ஏழை தொழிலாளி கிட்ட வராரு. நானும் உங்களோட ஹஜ் செய்ய ஆசையா இருக்கு, என்னையும் கூட்டி போறீங்களா, எனக்கு ஒன்றும் தெரியாது. கைப்பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டாரு அவர். 2 பேரும் சேர்ந்து ஹஜ் பண்ணிட்டு வந்தாங்களாம். அப்படி லாஜிக்கு அல்லாட்ட வந்து கேட்கறதுக்கு வந்து நம்மளால முடியுமா முடியாதெல்லாம் நமக்கு தேவையில்லைம்மா, எனக்கு இது வேணும் யா அல்லா, அவ்வளவுதான். அப்படிதான் ஜக்கரியா நபி கேட்டாங்க. ஜக்கரியா நபி எப்படி கேட்டாங்கன்னா, எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு எலும்பெல்லாம் போயிடுச்சு, என் பொண்டாட்டி கிளவியா போயிட்டா, அவளுக்கு மாதவிடா நின்று போய் ரொம்ப காலம் ஆயிடுச்சு, எனக்கு வந்து பயங்கர நடுக்கம் வந்துருச்சு, எனக்கு முடியெல்லாம் வெள்ளையா போய் நடுங்கிருச்சு, ஆனா எனக்கு ஒரு புள்ள வேணும், கொடுக்க ஒன்னால முடியும். இதெல்லாம் ஏன் அல்லாஹ் கொடுக்குறான் தெரியுமாம்மா? சொல்றான் பாத்தீங்களா, சொல்றான் தெரியுமா? நம்பிக்கை இழக்காதீங்க. நீங்க இது நடக்குமா நடக்காதான்னு உங்க அறிவுக்கு நீங்க யோசிக்காதீங்க. உங்களுக்கு கேட்கறதுதான் உங்க கடமை. கொடுக்கறது கொடுக்காது என் பட்சத்துல இருக்குது, அது நான் பாத்துக்கிருவேன். கேளுங்க, நீங்க கேட்டுருங்க. அப்ப கேக்குறாங்க, கொடுத்தானா இல்லையா அல்லாஹு தாலா? கொடுத்தோன்னே இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு ஜக்கரியா நபிக்கு. ஜக்கரியா நபி என்ன சொல்றாங்க, யாரெல்லாம் எந்த அடையாளம், ஒரு மாதவிடாய் நிக்கணும், அப்பதான் நம்ம குழந்தை உண்டாயிருக்குன்னு அடையாளம்மா. இப்ப எனக்கு புள்ள என் மனைவி குழந்தை உண்டானா எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? அவளே வயசான கிழவி, தொண்டு கிழவி என் மனைவி, எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறாங்க. நீங்க பள்ளியில ஈத்திகாஃபிரீங்க, வெளியே வரப்ப நற்செய்தி உங்களுக்கு வரும்ட்டாங்க. பள்ளியில இறுதியாக இருந்துட்டு வெளியில வர்றாங்க, வந்து சொல்றாங்க, எப்படியோ பார்த்திருப்பாங்க போல இருக்குமா, அவங்க மனைவிக்கு மயக்கம் இங்க வந்திருக்கலாம், மருத்துவ வச்சு தொட்டு பார்த்திருப்பான், நாடி ஓடுது, எப்படி வந்திருப்பாங்க, ஜக்கரியா உங்க பொண்டாட்டி மாசமா இருக்காங்க, செய்தி வருது, பள்ளியை விட்டு வெளியே வர்றாங்க. இதுதான் லாஜிக். நடக்கும் நடக்காதுங்கிறத பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கேட்டு வச்சிடணும் துவா. அதுவும் துவாவை எப்படி கேட்கணும்னு சொன்னா, இப்ப எனக்கு என் பிள்ளைக்கு மட்டும் கேட்க வேண்டியது இல்லைம்மா, நான் கேட்கலாம் எப்படின்னா, இன்னும் 10,000 வருஷம் வரக்கூடிய என் பேத்திக்கும் பேரனுக்கும் நான் கேட்கலாம் துவா. கேட்டு வச்சுட்டு போயிடணுமா, அதுக்கப்புறம் உள்ளதை அல்லாஹ் பாத்துக்கிறோம். இப்ராஹிம் நபி அலி இஸ்லாம் அவங்க வந்து பயனையும் பொண்டாட்டி கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இவங்களுக்கு இப்ராஹிம் நபிக்கு தெரியும், அவங்கதான் படாத பாடுபட்டு அந்த ஈமானை எத்தி வைக்கப்பட்டவங்க, கஷ்டப்பட்டவங்க. அவங்களுக்கு தெரியும், அல்லாஹ் என் பிள்ளைய விட்டுருக்கேன், என் பிள்ளைக்கு ஈமான, என் பேரன் பேத்திக்கெல்லாம் ஈமான் இல்லாம போட்டா என்ன செய்வேன்னு கவலைப்படுறாங்க. கவலைப்பட்டு அவங்க ஒரு துவா கேட்டு விட்டு போயிட்டாங்க. எப்படின்னா, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்கும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வ யுஸக்கிஹிம் இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அல்லாஹ், நான் கொண்டு விட்டுட்டேன் யா அல்லாஹ், எனக்கு தெரியாது, இது இந்த பரம்பரை கொஞ்ச நாளைக்கு தான் இந்த ஈமான் இருக்கும், கண்டிப்பா மாறிடும் என் பிள்ளைகளுக்கு, ஆனா ஈமான் இல்லாம போயிடக்கூடாது, என் பாரம்பரியத்துல ஒரு புள்ள வரணும், அவர் தூதுவரா இருக்கணும், அவருக்கு வேதம் கொடுக்கப்படணும், அவர் மக்களை சுத்தப்படுத்தணும், வெளியில இருந்து யாரும் வந்து என் பிள்ளைகளுக்கு சொல்லி தரக்கூடாது அப்படின்னு கேட்டு போயிட்டாங்க. எத்தனை வருஷம் தெரியுமா கழிச்சு துவா கபூல் ஆச்சுமா? இன்னைக்கு வருஷம் எத்தனை? 2025. கரெக்டா 5000 வருஷத்துக்கு முன்னாடி. 5000 வருஷம்னா 3000 வருஷம் கழிச்சு, இப்ராஹிம் நபிக்கு அப்புறம் 3000 வருஷம் கழிச்சு துவா கபூல் ஆச்சு, நபி அவங்க பிறந்தாங்க. அப்போ துவாவினுடைய இன்னொரு சக்தி என்னன்னு சொன்னா, காலங்கள் கடந்தும் துவா வேலை செய்யும். துவாவினுடைய சக்தி வந்து இந்த காலத்துக்கு மட்டும் கிடையாது. நம்ம ஒரு துவாவை கேட்டு வச்சுட்டு போயிட்டோம், யா அல்லாஹ் எங்களுடைய பாரம்பரியத்தில் இன்ஷா அல்லாஹ் ஆலிம்களையும் ஹாஃபில்களையும் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ஈமானுக்காக போராடக்கூடிய சந்ததிகளையும் ஆக்கி தந்துருள்வா யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஈமான் இல்லாத சந்ததியை இந்த சந்ததியில் கொடுத்து விடாதே ரஹ்மானே. ஹாஃபில்களையும் ஹாஃபிலாக்களையும் ஆலிம்களையும் உலக கல்வியிலும் மறுமை கல்வியிலும் சிறந்து விளங்கக்கூடிய மிகப்பெரிய கல்விமான்களையும் இந்த உலகத்தில் தலைமை நடத்தி வழிகாட்டி செல்லக்கூடிய நல்ல இஸ்லாமிய மார்க்க பக்தி கொண்ட நல்லடியார்களே எங்கள் சந்ததிகளே கொண்டு வந்து தருவாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் சந்ததியுடைய வரக்கூடிய மக்களை தலைமை வழிகாட்டிகளாக தலைமைத்துவம் உடையவர்களாக ஆக்கியருள்வாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், கிருபையுள்ள நானே கோழிகளை உருவாக்கி விடாதே ரஹ்மானே, ஈமானின் சோடைகளை உருவாக்கி விடாதே யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளில் யார் யாரெல்லாம் மார்க்கத்திலிருந்து சற்று புரண்டு இருக்கிறார்களோ அவர்களை மார்க்கத்தில் உறுதிப்படுத்தி விடுவாயாக யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். காலத்துக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வச்சிருங்க. காலம் கடந்தும் கேட்கலாம், லாஜிக் தேவை கிடையாது, சமகாலத்துக்கு தான் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது, காலம் கடந்தும் கேட்டுடலாம் நம்ம. அப்போ என்ன, குற்ற உணர்ச்சியில உட்கார்ந்து இருக்க வேண்டிய அவசியம், நான் இப்பெல்லாம் வச்சுட்டேனே என்னடா கேட்கறது, கவலைப்பட வேண்டியது இல்லை, கேளு, வெக்கப்படாம கேளு, எல்லாம் சொல்றான். உனக்காக நான் இருக்கேன், நான் இவ்வளவு பாவம் பண்ணிட்டேனே, என்னெல்லாம் எல்லாம் மன்னிப்பானா, என்னை என்ன செய்வான் அல்லா, அல்லா என்னை மன்னிக்காம விட்டுருவானுக்கே நினைக்காத நீ, நான் இல்ல உனக்கு எல்லாத்தையும் பொறுத்துக்குள்ள நான் இருக்கிறேன். ஒரு பெத்த தாய் கூட பொறுக்க மாட்டாங்க, பெத்த தாய் பொறுப்பாங்களோ பொறுக்க மாட்டாங்களோ தெரியாது, கட்டின புருஷன் பொறுப்பானோ பொறுக்க மாட்டானோ தெரியாது, பெத்த புள்ள பொறுப்பானோ பொறுக்க மாட்டானோ, அத்தனையும் பொறுத்துக்க நான் இருக்கிறேன், நீ என்கிட்ட கேள்வி, வைக்கப்படாத, என்ன பண்ணியோ சொல்லி கேளு. இந்த ரமலான் இருக்குதுமா, நீங்க யார்கிட்ட சொல்லவே, நான் யார்கிட்ட சொன்னா மனுஷன் எல்லாம் பொறுக்குமா, நம்ம செஞ்ச பாவங்கள் சில விஷயங்களை மனுஷங்கள்லாம் கொட்ட முடியாதுமா,
யார்ட்டையும் கொட்ட முடியாது. இந்த மற்ற மார்க்கங்களை சொல்லுவாங்கல்ல, ஒரு அங்க இருக்கக்கூடிய இவங்கள்ட்ட போய் மத குரு கிட்ட கொண்டு போய் நான் இதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன், கடவுள்கிட்ட என்ன கேட்டு சொல்லுங்க, அதெல்லாம் தேவையில்லை. எந்த இடைத்தரகரே தேவையில்லை. நேரா உட்காருங்க. ரமலானுடைய நைட்டா இன்னைக்கு தராவி முடிச்சுட்டு போறோமா, பேசாம படுக்கையில உட்காந்துரும். உட்காந்துட்டு அல்லாஹ் பிரபு எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வருது யா அல்லா, இதெல்லாம் மன்னிச்சிடியா அல்லா, வெக்கமா இருக்கு, மறுமை நாள் இதெல்லாம் நீ வெளிக்கொண்டு வந்துட்டா ரொம்ப அசிங்கமா இருக்கு யா அல்லா, இதெல்லாம் மன்னிச்சுக்கோ யா அல்லா, நான் செஞ்ச பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிரியா அல்லா அப்படி சொல்லிட்டு அல்லாஹ்கிட்ட கேட்போம். அல்லா இதெல்லாம் நீ வெளிப்படுத்திடாதே அல்லா, வெளிப்படுத்தாம நீ மன்னிச்சிரியா அல்லா, அவன் கிட்ட யா அல்லா மன்னித்தருள் ரஹ்மானே, ரமலானுடைய இரவா இருக்கட்டும் பகலா இருக்கட்டும் யா அல்லா எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடு ரஹ்மானே. மன்னிக்கும் கிருபையாளன் அல்லாஹ் இருக்கும் பொழுது மனம் கலங்குவதற்கு நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. நமக்கு அல்லாஹ் இருக்கு. இப்ராஹிம் நபி சாரா அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க இளவரசியா, சாரா அம்மா ஒரு இளவரசி அம்மா. அவங்க அந்த இளவரசியை கட்டிக்க வரிசையா எல்லா நாட்டு ராஜாக்களும் உட்காந்துருந்தாங்களாம். மாலையை கையில யானை கையில கொடுத்துட்டாங்களாம். வரலாறு சொல்லுதுமா வல்லாஹு அலம். அந்த யானை யார் கழுத்துல மாலை போடுதோ அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை. தற்செயலா அந்த பக்கம் இப்ராஹிம் போய் நிக்கிறாங்க, நாட்டை விட்டு விரட்டப்பட்டு போய் நிக்கிறாங்க. போய் நிக்கிறப்ப பிரச்சனையோட போய் நிக்கிறாங்க. அந்த யானை கொண்டு இப்ராஹிம் கழுத்துல போட்டுருச்சு. போட்டா கட்டி கொடுத்துட்டாங்க. ராசா விட்டு பிள்ளைய கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதுவும் எப்படி மகர் என்ன தெரியுமாமா, அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும். அதான் மகர். அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும். அதனாலதான் அவங்க ஹாஜராமாவை திருமணம் முடிச்சுக்குன்னு சொன்னதுக்கு சொல்லிதான் திருமணம் முடிச்சாங்க. நீங்க திருமணம் முடிச்சுக்கோங்க ஹாஜராமாவன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் திருமணம் முடிச்சாங்க. அப்படி கூட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்துட்டா பட்டினி, வீட்டுல ஒண்ணுமே கிடையாது. நம்ரூது மன்னனுடைய சட்டம் என்னன்னா, அரிசி மட்டும் அவன்கிட்ட தான் போய் வாங்கணும். யாருமே வீட்டுல வெளியில எல்லாமே கிடைக்கும், ஆனா அரிசி மட்டும் அவன் படி அளக்கிறவன் தான் தான் ரப்புன்னு அவன் நம்ப வச்சிருக்கான் மக்களை. அதனால அவன்கிட்ட தான் வாங்க. எந்த கடையிலயும் அரிசி கிடைக்காது. இப்ப ரேஷன்ல மட்டும் தான் அரிசி, நம்ம ரேஷன்ல தான் நிப்போமா, நம்மளுக்கு கடையிலேயே அரிசி கிடைக்குது இல்ல, அதனால நம்ம வாங்குறோம். ரேஷன்ல மட்டும் தான் அரிசி கிடைக்கும், அங்கதானே இப்ப எல்லாருமே நிப்போம். சோறு இல்லாம என்ன செய்வோம்? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்ராஹிம் நபி சூரத்து இதுல வருதுமா, இப்னு கசீர் தப்சீர்ல வருது இந்த சம்பவம். இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்கன்னா, நேரா போறாங்க. நேரா போய் அவன் கிட்ட போய் வேற வழி இல்லை, அல்லா நீ தான் இப்படிதான் நாடி இருக்க, அப்பதான் பிரச்சனை நடந்திருக்குது, என் ரப்ப நம்புன்னு சொல்லி பிரச்சனை நடந்திருக்குது. போனா என்ன கேட்பான்னு தெரியும். இப்ராஹிம் நபி போறாங்க. போயிட்டு சொல்றாங்க, என் வீட்டுக்குரிய அரிசி, அவங்களுக்கு குடும்பம் வந்துருச்சு, இப்ப பொண்டாட்டி வந்தாச்சு, குடும்பம் வந்தாச்சு, குடும்பத்துக்குரிய அரிசி கேட்கறதுக்காக போறான். போய் கேட்டதை அவன் நம்ரூது சொல்றான், உனக்கு ஒரு ரப்பு ஒருத்தர் இருக்காருல, ரப்புட்ட போய் கேளு அப்படின்ட்டான். அரிசியை கொடுக்க மாட்டேன், வீட்டுல அரிசி கிடையாது. ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு என்ன செய்வாங்க, நேரா போனாங்க. போயிட்டு ஒரு பையில மண்ணை அள்ளினாங்க. மண்ணை அள்ளி கொண்டு போய் வீட்டுல கொண்டு போய் வச்சாங்க. மண்ணுல இருந்தாலும் அரிசி விளையுது. அவங்க என்ன நினைச்சாங்க, ஏன்னா மண்ணுல இருந்தா அரிசி விளையுது, மண்ணுல இருந்து விளையுது, அரிசியை கொடுக்க மாட்டேங்கிறான், எனக்கு கிடைச்சது மண்ணு தான். மண்ணை தூக்கி ஒரு பையில அள்ளி கொண்டு போய் ஓரமா வச்சுட்டு தொழுகையில உட்காந்துட்டாங்க. அல்லாட்ட கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லாம் மண்ணுல இருந்து விளையுது அரிசி, எனக்கு அரிசி கொடுக்க மாட்டேன்டா, எனக்கு கிடைச்சது மண்ணு தான், கொண்டு வந்து வச்சுட்டேன், கொடுக்கறது நீ ரப்பு அப்படின்ட்டு போய் தொழுகைக்கு போயிட்டாங்க, வணங்க போயிட்டாங்க இறைவனை. எல்லாம் வணங்கி முடிச்சு வீட்டுக்கு வராங்க. மணக்க மணக்க சாப்பாடு ரெடியா இருக்கு. என்னம்மா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு கேட்குறாங்க. கேட்டுன்னு அவங்க மனைவி சொல்றாங்க, நீங்க தானேங்க கொடுத்தீங்க சாப்பாடு, வாங்கி கொண்டு வந்து வச்சிங்க, போய் பார்த்து எல்லாமே இருந்துச்சுங்க, சமைச்சிட்டேங்க, எல்லாமே வந்துருச்சு. மண்ணுல இருந்தானே காய்கறி, மண்ணுல இருந்தானேம்மா ஒரு நெல்லை போடுறோம் மண்ணுக்குள்ள, அது எப்படிமா 100 மணியா முளையுது, மண்ணு தானேம்மா. மண்ணதான் எல்லாம் நெல்லா மாத்திரம், மண்ணதான் எல்லாம் கத்திரிக்காயை மாத்திரம், மண்ணதான் எல்லாம் தக்காளியா மாத்திரம், எல்லாம் மண்ணுதான். அதை சாப்பிட்டுதான் ஆடு மாட்டுடைய ஃபிளஷ் வளருது. எல்லாத்துக்கும் அடிப்படை மண்ணுதான் இங்க. அந்த மண்ணை தான் இந்த மண்ணு திங்குது, மண்ணு உடம்பு திங்குது. அந்த மண்ணை திண்டுதான் இந்த மண்ணு வளருது. எல்லாம் அந்த மண்ணும் சேர்ந்து உள்ள நடக்கிறதா இந்த உலகமே மொத்தமே. அப்போ மொத்தத்துல சாப்பாடுக்கு வந்துருச்சு. சரி, இனிமேல் இந்த நாடும் தேவையில்லை, இந்த மண்ணனும் தேவையில்லை, வாமா நம்ம ஹிஜரத் போயெல்லாம் ஹிஜரத் கிளம்பிட்டாங்க. எங்க போனா நமக்கு அல்லாஹ் கொடுத்துருவான். ஹிஜரத் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ துவா கேட்கறதுக்கு என்னென்ன அல்லாஹ் கொடுப்பான். இதை வரும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், நம்ம என்ன செய்யணும், பொதுவா அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிட்டு, அல்லாஹ் நீ எங்களுக்கு இது மாத்தி கொடுத்துறியா அல்லாஹ், இது எங்களுக்கு கஷ்டமா இருக்கிறப்போ எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துறியா அல்லாஹ். இப்ப நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது நிச்சயமா நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செஞ்சு கொடுத்துருவான். சில நேரங்கள்ல கேட்கிற துவா கபூல் ஆகுமாமா. அதாவது வியாழக்கிழமை அசர்ல இருந்து வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை மகரீப்ல இருந்து வெள்ளிக்கிழமை மகரீப் வரைக்கும் 24 மணி நேரம் இருக்குல்ல, அதுல துவா கபூல் ஆகக்கூடிய நேரம்னு ஒண்ணு இருக்கு. அங்க கேட்டா அதனால ரொம்ப கபூல் ஆகாத துவா இருக்கிறவங்க ஒரு இத்திகாஃப் நியத்துல அங்க உட்காந்து அந்த நேரத்தை முழுக்க துவா செஞ்சா கண்டிப்பா நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் பண்ணி கொடுப்பான். அப்படிங்கிற நம்ம கேட்கலாம் அல்லாஹ்ட்ட. தஹஜ்ஜுடைய நேரம் துவா கபூல் ஆகக்கூடிய நேரம். பாங்கு சொல்றப்ப ஹய்யா அலஸ் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் சொல்றாங்க, அந்த நேரம் துவா கபூல் ஆகக்கூடிய நேரம். நம்ம அந்த நேரத்துல நம்ம அல்லாஹ்ட்ட துவா செய்யலாம். ஃபர்லு தொழுது முடிச்சோன்னா கேட்கக்கூடிய துவா கபூல் ஆகும் அல்லாஹ் தஆலா. நம்ம கேட்கக்கூடிய அல்ஹம்து சூராவே துவா தான்மா. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் சொன்ன ஆமீன் சுவரில் பட்டு எதிரொலித்ததுன்னு புகாரில பதிவாகி, அதுவே துவா தான். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் துவா. ரப்பனா துவாக்கள்
இத்தனை துவா ரப்பனா துவா கற்றுக் கொடுத்துருக்கான். அம்மாக்கு எப்படி துவா கேட்கணும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்கான். இங்கே பாரு, உங்க அம்மா அத்தாக்குல நீ கேட்காத உனக்கு தகுதி கிடையாது. நம்மளை பார்த்து எல்லாம் சொல்றான், எங்க அம்மா கதை கொடு, எங்க அத்தா கதை கொடு, நீ எல்லாம் கேட்காத. நீ ஒரே வார்த்தை கேளு, என்ன எங்க அம்மா அத்தா எப்படி சின்ன பிள்ளைல பார்த்துட்டாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு அருள் செய்யணும் கேளு. ஏன்னா அதுக்கு ஈடுனா உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. நான் பாத்துக்கிறேன் உங்க அம்மா அத்தாக்கு என்ன கொடுக்கணும். அந்த அன்புக்கு ஈடுனே உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. நீ அதை மட்டும் கேளு. அம்மா தாக்கி பிள்ளைகளுக்கு எப்படி கேட்கணும் நல்லா கத்து கொடுத்துருக்கா. இங்க பாரு, உன்னால முடியாது, சமாளிக்க முடியாது. 40 வயசு ஆயிட்டா உன் பிள்ளைங்க பூரா மற்ற பிள்ளை தோளுக்கு மேல வளர்ந்துருப்பாங்க, உன கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ கேட்டு அல்லா அஸ்லிக்லி துர்ரியத்தி, அல்லா என் பிள்ளைகளை சீர்படுத்தி கொடுத்துருன்னு நீ கேட்டு அல்லாட்ட என்கிட்ட கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன். நான் உன் பிள்ளைகளை சரிப்படுத்த முடியல, நான் இருக்கேன், கவலைப்படாத, உனக்கு எல்லாம் நான் சரி பண்ணி கொடுக்குறேங்கிற அல்லா. நம்பிக்கையோட கேட்டோம்னா எந்த நிலைமையில இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் சரிப்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்க காத்திருக்கிறான், கொடுக்க காத்துக்க. எனக்கு ஒரு தாய் இப்ப சமீபம் நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காங்கம்மா, போதைக்கு அடிமையான தன்னுடைய பிள்ளை. அவங்க சொல்றாங்க, நான் அல்லாட்டு தான் அழுதுனது கேட்டேன், போதை விட்டு வெளிவரது என்ன கஷ்டம்னு தெரியாது. இன்னைக்கு அந்த பிள்ளை தப்லீக் சாத்தியா இருக்கான், தப்லீக் ஜமாத் சாத்தியா இருக்கான். அவ்வளவு என்ன அழுது கேட்டு போராடு இருக்காங்க அந்த தாய் அந்த பிள்ளைய வச்சுட்டு படாத பாடு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் 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 என் பிள்ளைய நீ மீட்டு கொடுத்துரு, அல்லாஹ் என் பிள்ளைய மீட்டு கொடுத்துரு அல்லான்னு அல்லாவுக்கு அந்த தாய்க்குள்ள துவா மூலமா ஒரு பெரும் போராட்டம் நடத்தி இன்னைக்கு அந்த பிள்ளை 4 பேருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பிள்ளையாக மாறி இருக்குமா. அதெல்லாம் நம்பிக்கையோடு நடக்குமா. இப்படி ஆயிடுச்சு அப்படி பச்சாதாபப்படுவதை விட அல்லாஹ்விட நம்பிக்கையோடு நாம் துவா செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய துவாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த துவா எப்படி கபூல் ஆகும், என்ன செய்யும், எப்படி செய்யும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ரத்த புற்றுநோய், பிளட் கேன்சர் ஒருத்தருக்கு சொல்லி விடுறாங்க போறப்போ, இப்ப ரத்த புற்றுநோயா இருக்குது, கெடு வச்சுட்டாங்க டாக்டரு சொல்லி எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? 21 வருஷம் ஆகுது இருக்கிறாங்க. துவா கேட்க போனவங்க போய் சேர்ந்துட்டாங்க, துவா கேட்டவங்க போயிட்டாங்க கொஞ்ச நாள்ல. அவர் இன்னும் இருக்கிறாரு, உழைச்சிட்டு இருக்காரு, சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காரு. டாக்டர் கெடு வச்சுட்டாங்க. அப்போ எந்த வியாதியும் மனிதனை கொள்வதில்லைமா, மரணம் தான் மனுஷனை கொள்ளும். எவ்வளவு அப்ப அந்த நேரத்துல துவா கேட்டுருங்க, அல்லா நான் எனக்கு என்ன காப்பாத்தி கொடு, எனக்கு இது வேணும், எனக்கு காப்பாத்தி கொடு. எத்தனையோ டாக்டர் மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்றது இல்லையாமா, மெடிக்கல் மிராக்கிள். ஒரு பொண்ணுக்கு குழந்தை உண்டாகிறதுக்கு 15 வருஷம் ஆயிடுச்சு, புள்ள உண்டாகிறதுக்கு. இதுல நேரடி சம்பவங்கள், துவாவினுடைய வலிமை. மக்கால அவங்க வீட்டுக்கார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு காபத்துல்லால. அந்த மாசமும் போய் டாக்டர்கிட்ட போய் கேக்குது, அது ரெகுலர் பீரியட் கிடையாது அந்த பொண்ணுக்கு. அந்த மாசமும் டாக்டர் கிட்ட போய் கேக்குது. டாக்டர் அம்மா கொஞ்ச நேரம் அந்த பொண்ணை பார்த்துட்டே சொன்னாங்களா, எல்லாமே உலகத்துல கிடைக்கும்னு நம்பாதம்மா, உன்னை நான் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன், நீ இத்தனை வருஷமா அப்படி நம்பிக்கையோட வந்துகிட்டே இருக்கிற, அதனால நீ குழந்தை உண்டாகுறதுங்கிறது உன் வாழ்க்கையில முடியாதுமா, உனக்கு அந்த சக்தி, உனக்கு அந்த இது இல்ல, இதை நீ திருப்பி திருப்பி அல்லாட்ட கேட்டுட்டே இருக்காதம்மா, அதனால நீ மாத்திரைகள்லாம் விட்டுரு, நீ பேசாம அல்லாஹ் உனக்கு இதான் கொடுத்துருக்கான்னு பொருந்திக்கோ. எத்தனை பேர் அப்படி இருக்காங்க, அப்படி பொருந்திக்கோ, நான் உன்னை செக் பண்ண வரைக்கும் உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா நான் இன்னைக்கும் அந்த பொண்ணை பாக்குறப்ப எல்லாம் நமக்கு துவாவோட வலிமை தெரியுதுமா. நம்ம கண் முன்னாடி அந்த காட்சிகள் எல்லாம் காட்டுறான், நல்லா இருக்கு. என்ன சொல்றாங்க, அந்த பொண்ணு என்ன பண்ணாலாம், அந்த பொண்ணு சொல்றான், அக்கா அந்த அந்த அன்னைக்கு எனக்கு நேரா என்னோட கணவர் ஆஸ்பத்திரியில இருந்து கூட்டிக்கிட்டு நேரா நாங்க 2 பேரும் காபத்துல்லாக்கு போனோம். காபத்துல்லாவுடைய தரச்சேலையை பிடிச்சிட்டு, அல்லாஹ் டாக்டர் எனக்கு ஆனா நான் நம்புறேன் உன்னால எனக்கு பிள்ளைய கொடுக்க முடியும், நான் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், யாரு டாக்டர், யாரு எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்றதுக்கு. அவர் எப்படி அப்படி சொல்லலாம், எனக்கு நீ கொடுத்துருவையால நம்பிக்கை இருக்குதுன்னு நினைச்சு நான் அல்லாட்ட அழுதுட்டு அந்த அம்மா கிட்ட எனக்கு சத்து மாத்திரை எல்லாம் கொடுத்துச்சு, எல்லாம் தூக்கி வீசி எரிஞ்சிட்டேன். அங்க இருக்க குப்பத்தொட்டில வீசி எரிஞ்சிட்டேன். எனக்கு மாத்திரையும் வேணாம், மருந்தும் வேணாம், ஒண்ணும் வேணாம், இனிமேல் நீ எனக்கு கொடுப்பா அப்படின்ட்டு போயிட்டேன். ரெகுலர் பீரியட் கிடையாது அந்த பொண்ணுக்கு. 4 மாசம் ஆச்சு, எப்போ போல பீரியட் வரல, நமக்கு பீரியட் வரலன்னு நினைச்சிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் சோர்வு வர ஆரம்பிச்சு, மயக்கம் வர ஆரம்பிச்சிருக்குது. மயக்கம் வர ஆரம்பிக்கும். சரி டாக்டர் வேற வழியில போய் தானே தீரணுமா, போயிருக்காங்க. டாக்டர் அம்மா முஸ்லீம் டாக்டர், அங்கம்மா அரபு ஆஸ்பத்திரி டாக்டர் எந்திரிச்சு குதிக்குதாம்மா. அல்லாஹ் அக்பர், அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. என்ன செஞ்ச நீ, உனக்கு எப்படி நீ மாதமாய் 2 மாத கரு உனக்கு வயிற்றுல வளர்ந்துருக்கு, 2 மாத கரு வளர்ந்துருக்கு அப்படிங்குதான். எனக்கு அல்லாஹ் கொடுத்தா, எனக்கு அல்லாஹ் கொடுத்தா, நல்லட கேட்டு வந்தேன் டாக்டர், எனக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான் அப்படின்னு. இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு 17 வயசு ஆகுது. 17 வயசாவது அந்த பிள்ளை இன்னைக்கு காலேஜ் போய் +2 முடிச்சு காலேஜ் போற ஸ்டேஜ் வந்திருக்கும். அல்லாஹ் கொடுப்பாம்மா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்பிக்கை வைக்கலாம். துவாங்கிறதுமா அம்மா இதுல ஒரு விஷயம் இருக்குமா, துவா கேட்காமே கொடுக்க தெரியும்ல அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடலாம். துவா கேட்கணுங்கிற வாய்ப்பு அல்லாஹ் மனுஷனுக்கு பெருமை வந்திருக்குமா. ஒரு துவா கேட்கிறப்ப அதுக்கு பின்னாடி எவ்வளவு நுண்ணறிவு தெரியுமாமா இருக்கு. அல்லாஹ் ஒரு துவாவை இப்ப நான் கேட்கறேன்னு சொன்னா, ஒன்னாவது எனக்கு அல்லாஹ் இருக்கான்னு ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. எனக்கு யாரு கொடுக்காட்டி எனக்கு அல்லாஹ் இருக்காம்போ, எனக்கு 2 ரக்காத் தொழுது நான் அல்லாட்ட கேட்டா எனக்கு அல்லாஹ் கொடுத்துருவான். அப்ப எனக்கு அல்லாஹ் இருக்காங்கிற நம்பிக்கை, ஈமான் வலுப்படுது. 2வது, நீ ரொம்ப பெரியவன் இல்ல, பெருமை அடிக்காத, நீ கையேந்திர ஆள் தான், நீ பிச்சைக்காரன் தான்,
நீ ஒரு ஃபக்கீர் தான், உனக்கு வேணுங்கிறத நீ அல்லாட்ட கேட்கணும், ரொம்ப பெருமையில ஆட்டம் போடாத. அப்ப நாம யாருங்கிற உண்மையை துவா உணர்த்துது. ஒரு ஆதரவு கரம் இருக்குங்கிற மன ஆறுதலை கொடுக்குது. எல்லா வகையிலையும் துவா. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு அமலா ஆயிடுது. அது ஒரு அமல், அல்லாஹ் கிட்ட உட்காந்து ஒரு அமல் செஞ்ச மாதிரி ஆயிடுதுமா. லைலத்துல் கத்ர் இரவு வருது. ஆயிஷா நாயகி என்ன கத்து கொடுத்தாங்க? லைலத்துல் கத்ர் இரவு வந்தோன்னு என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா, துவா கேளுங்க. கடன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு யா அல்லாஹ். ஒரு சஹாபி போனாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்னி வ நஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்லி வ நஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்லி வ நஊது பிக மின் கலபதி தைனி வ கஹரி ரிஜால். இது கேளுங்க, உங்களுடைய கடன் நீங்கிடும். அதான கத்து கொடுத்தாங்கம்மா. இதை நீ கேளுங்க அல்லாஹ் கிட்ட, உங்களுடைய கடன் நீங்கும். அப்ப எல்லாத்துக்கும் துவா அல்லாட்ட கேளுங்க. மழை வேணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டாங்க? அல்லாட்ட தான் துவா கேட்டாங்க. பொருள்கிட்ட நம்பிக்கை வைக்கலம்மா, பொருட்களை நம்பிக்கை வைக்கல. உமர் ரலியல்லாஹு தஆலா எனக்கு அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க இவங்கள்ட்ட கேட்கறத முதல்ல அல்லாஹ் கிட்ட தான் கேட்டாங்க. அது சிறு வயசுல இருந்து குழந்தைகிட்ட பழக்கணும். நீ என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நீ முதல்ல அல்லாட்ட கேளு. நீ உன் வேலையினால உன் படிப்புனால நீ பெரிய ஆள் ஆக முடியும்னு நினைக்காத. உன் வேலையினால உன்னுடைய படிப்புனால உன் பெற்றோர் கொடுக்கக்கூடிய சொத்து பத்திரங்களால நீ பணக்காரன் ஆயிட முடியும்னு நினைக்காத. உனக்கு என்ன வேணுமோ நீ அல்லாஹ் கிட்ட கேளு. அல்லாஹ் கொடுக்கறது தான். எல்லாரும் எல்லாத்தையும் கொடுத்து நிறைக்கணும்னு நினைச்சாலும் அல்லாஹ் கொடுக்காம ஒண்ணுமே நிறையாது, நிறையாது. பத்ரு போர்க்களத்துல அல்லாட்ட தான் கேட்டாங்க, யா ஹய்யூ யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸு அஸ்லிஹ் லீ ஷஅனீ குல்லஹு வலா தகில்னீ இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். இக்கட்டிலையும் அல்லாட்ட தான் கேட்டாங்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வை அன்றி எங்கேயுமே உதவி கேட்க கூடாது. அல்லாஹ்வை அன்றி எதுவும் கொடுக்கும் சக்தி கிடையாது. முதல்ல அதை நம்பிக்கை வச்சுட்டு முயற்சி பண்ணணும். அல்லாஹ் மேல நம்பிக்கையை நம்ம வச்சுட்டு நம்ம முயற்சியை பண்ணணும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் உன்ட்ட பாதுகாப்பு தேடுற, ஷைத்தானை விட்டு துஆவை கேட்டுறணும் ஒரு இடத்துல. அப்ப நமக்கு கேட்க வேண்டியது துவா. அந்த துவாவை நம்ம அல்லாட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய முயற்சியை நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு நம்முடைய துவாவுடைய பலாபலன்களை நம்முடைய அமலுடைய வெற்றியின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காமிச்சு கொடுப்பான் நமக்கு. அதுதான் நமக்கு மார்க்கம் காட்டக்கூடிய வழிமுறை அம்மா. முழு நம்பிக்கையோட நம்முடைய துவா இருக்கணும். லாஜிக் இல்லாம நம்முடைய துவா இருக்கும். லாஜிக் நடக்குமா நடக்காத சிந்தனை இருக்கக்கூடாது. மொத்தத்துல துவா என்பது தட்டப்படாத ஒரு அமல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒண்ணு உடனே கபூலாகும், அல்லது தாமதமாக கபூலாகும், அல்லது நன்மையாக மாற்றப்பட்ட ஆமால் நம்ம பட்டோல பதிவு செய்யப்பட்டுரும். எப்படி இருந்தாலும் கேட்ட துவா ஒருபோதும் வீணாகாது. அல்லாட்ட நம்பிக்கையோடு நம்ம கேட்கலாம். நம்பிக்கையோடு நம்ம நினைக்கலாம், பலஸ்தீனிய மக்கள் இவ்வளவு துவா செய்யறாங்களே அல்லாஹ், அவங்களுக்கு இன்னொன்னு உதவி வரலையே, அவங்களுக்கு உதவி வந்துட்டு தான் இருக்குமா? சொர்க்கவாதிகளாக ஆயிட்டே இருக்காங்க. சொர்க்கம் அவ்வளவு ஈஸியா கிடைக்குமா? இன்னைக்கு அவங்க இந்த உலகத்தை விட்டு போறாங்கன்னா நேரடி சொர்க்கவாதிகளாக அவங்களுக்கு மலக்குமார்கள் இன்முகத்தோட வரவேற்று கூட்டி கொண்டு போறாங்க. அவங்களுக்கு இங்க இல்லைன்னா அங்க எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எல்லாமே துனியால கிடைச்சாதான் வெற்றியா? துனியால கிடைச்சாதான் வெற்றியா? மறுமையில கிடைக்கிறது வெற்றி தானே. மறுமை வெற்றிக்காக அல்லாஹ் வழியை அழைத்துக் கொண்டே இருக்கிறான். இருந்தாலும் துனியால அவங்களுக்கு அமைதி வேணும், நம்ம துவா செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம துவாக்கள்ல ரொம்ப சக்தி வாய்ந்த துவா என்னன்னா, காணாத சகோதரர்களுக்கு நாம செய்யக்கூடிய துவா. நம்ம அங்கேயோ இருக்கிறோம், நம்ம மத்தவங்களுக்கு செய்யக்கூடிய துவா. அல்லாஹு மகஃபிர்லின்னு கேட்டா என்னுடைய பாவத்தை மட்டும் தான் அல்லாஹ் மன்னிக்கிறான். அல்லாஹு மகஃபிர்லி வலில் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்னு எல்லாருக்கும் சேர்த்து கேட்டா எத்தனை முஸ்லிம்கள் உலகத்தில் இருக்கிறார்களோ அந்த எண்ணிக்கையளவு என் பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அது சொல்லிட்டு நம்ம துவா கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிச்சு கொடுக்குறான். அல்லாஹ் மன்னிக்க காத்திருக்கிறாம்மா. அப்போ நாம துவாவை பாவ மன்னிப்புக்கா இருந்தாலும் துவா இருக்கு, உலக தேவையா இருந்தாலும் துவா இருக்கு, மறுமையில என்னென்ன வேணுமோ அதுக்கும் துவா இருக்குது. எல்லாத்துக்கும் துவாங்கிற ஆயுதம் இருக்குமா. துவா என்பது அமல்களின் மூளை. துவா என்பது மூமினுடைய ஆயுதம். ஹத்தியார், மூமின் கா ஹத்தியார் துவா. அப்ப நாம அதை பயன்படுத்த தெரியணும் இன்ஷா அல்லாஹ். துவாங்கிறது மனிதனையும், நம்ம ஆண்டனாவை எப்படி நம்ம செல்போன் வச்சுட்டு எப்படி சேனல் மாத்தினா அந்த சேனல் வருதோ அது மாதிரி நம்ம சேனல் அல்லாஹ்வுடைய பக்கம் திருப்பி வைக்கக்கூடிய ரிமோட் துவா. நம்ம சேனல் அல்லாஹ்வுடைய பக்கம் திரும்பிடும். கேட்கறதுக்கு நம்ம புத்திசாலித்தனமாக இருக்கணும். அதுதான் சொல்லுவாங்க, அவரோட என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு கண்ணு தெரியாது, அவனுக்கு பிள்ளை இல்ல, காசு இல்ல, ஒரே ஒரு வாய்ப்பு வந்துச்சு, ஒரே ஒரு பிரார்த்தனை நீ கேட்டினா எல்லாம் கொடுப்பேன், ஆனா என்ன கேட்க போறோம்னு தெரியாது, கேளு உனக்கு கொடுக்குறேன். அவன் ஒரே துவாவா கேட்டானா, என்னுடைய செல்வ மாளிகையின் உப்பரியில் இருந்து என்னுடைய பேரன் தங்க கிண்ணத்தில், அது கதைனால, அது கதைக்காக, அதாவது இப்படியும் கேட்கலாங்கிறதுக்காக, தங்கம் ஹராம் தாம்மா, ஒரு கதைக்காக சொல்றாங்க, தங்க கிண்ணத்தில் என்னுடைய பேரன் உணவருந்தக்கூடிய காட்சியை என் கண்ணால் கண்டு ரசிக்க வேண்டும்னு கேட்டாங்க. எல்லாம் கிடைச்சிருச்சு. வீடு வாசல் பேரன் பேத்தி வாரிசு கண்ணு அத்தனையும் கிடைச்சிருச்சு. அப்படி கேட்கிற துவாவை எப்படி கேட்கணும்னா ஹலால கேட்கணும். இன்னொன்னுமா, ஃபத்வா செஞ்சு துவா கேட்க கூடாது.
பத்வா மற்றவர்களை ஃபத்வா செஞ்சு அவங்க அப்படி ஆயிரணும் இவங்க இப்படி ஆயிரணும் துவா செய்யக்கூடாது. ஏன்னா ஃபத்வா என்பது அல்லாஹ்விடத்தில் செல்கிறது. அது அதற்கு தகுதி நமக்கிட்டையும் கொஞ்சம் பிரச்சனையினுடைய காரணம் நம்மளாவும் இருந்தோம்னு சொன்னா கண்டிப்பா அது நம்மளையும் பாதிச்சிடும். மற்றவர்களை ஃபத்வா செஞ்சு அதாவது மற்றவர்களை சபித்து கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹு தஆலா நேசிப்பதில்லை. அல்லாஹ் நேசிக்கிறது இல்லை. அவங்க அப்படி ஆயிரணும் இவங்க இப்படி ஆயிரணும் அவங்க நாசமா போயிடணும் இப்படின்னு சில பேர் துவா கேட்பாங்க. இந்த துவாக்கள் நல்ல துவாக்கள் கிடையாதுமா. இது அல்லாஹ் நேசிப்பதில்லை. அவன் எல்லா அடியார்களையும் நேசிக்கக்கூடியவன். ஒருத்தர் நாசமாகட்டும் சொல்லி ஒருத்தர் துவா கேட்கறது அல்லாஹு தஆலா நேசிக்க மாட்டான். மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடியது அழிஞ்சு போயிடணும், அவங்க என்னை விட கீழே ஆயிடணும் அப்படின்லாம் நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கேட்கணுமே தவிர மற்றவர்களுடைய அழிவிற்காக நம்ம துவா செய்யக்கூடாது. நபிமார்களே மக்களுடைய அழிவுக்காக துவா நினைச்சு வெக்கப்படுறாங்கன்னு சொன்னா நாம அற்பமானவர்கள் நம்ம மற்றவர்களுடைய அழிவுக்காக நம்ம துவா செஞ்சிடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்மளுடைய துவாக்கள் நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய ஒரு அற்புதமான அருட்கொடைங்கிறத மனசுல வச்சு இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோடு துவா செய்வோம். அது ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்புமா இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துவா என்ற அழகிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை அங்கீகரித்து அருள் புரிவாய் ரஹ்மானே. விளக்க முறைக்கவோ விண்டுரைக்கவோ தேவையற்ற ரஹ்மானே, எங்களுடைய உள்ளத்தில் ஹலாலான ஹாஜத்துக்கள் பலவற்றை நாங்கள் மனதில் வைத்து கையேந்துகிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய இம்மை மறுமையின் நன்மைகளை தந்தருள்வாய் யா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். اللهم إني أسألك من فضلك ورحمتك. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم.